சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஜுமாவிலே பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் ஹிதாயத், நேர்வழி. அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழி. அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நிறைய நெஹமத்துகளை வழங்கியதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுவதை நம்மால் காண முடிகிறது. மனிதர்களுக்கு உலகத்திலே நிறைய நெஹமத்துகளை ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் சொல்லி காண்பிக்கிறான், வ இன் தஉது நிஹ்மத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. எனது அருட்கொடைகளை, நெஹமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களால் எண்ணவே முடியாது என்று தன்னுடைய திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்கிறார். அந்த அளவுக்கு நிறைய நெஹமத்துகளை ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு வழங்கியிருக்கிறார். நல்ல வசதி வாய்ப்புகள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம், சீரான காற்று, மழை, நிழல்கள், வாகன வசதிகள், கைபேசிகள், உடல் உறுப்புகள், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷாஅத்தஆலா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என்னுடைய நெஹமத்துகளை, அருள்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களால் எண்ண முடியாது. அந்த நெஹமத்துகளிலேயே மிகவும் வெகுமதியான நெஹமத்து என்று சொன்னால் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து தான். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வெகுமதியில், பெருமதியில் முதன்மையாக இருப்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நேர்வழிதான் அன்பானவர்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களையும், மிகப்பெரிய பணக்காரர்களையும், மன்னர்களை எல்லாம் அல்லாஹ் உருவாக்கி நம் முன்னால் வாழ வைத்ததை நம்மால் காண முடிகிறார். நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷாஅத்தஆலா. யாருக்கு? ஃபிரௌனுக்கு. அவருக்கு கொடுக்காத ஹிதாயத். மிகப்பெரிய செல்வத்தை அல்லாஹ் வாரி வழங்கினான் காரூனுக்கு, அவருக்கு கொடுக்காத ஹிதாயத். அல்லாஹ் ஜல்ல ஷாஅத்தஆலா இந்த உலகத்திற்கு வருகை தந்து மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பப்பட்ட நபிமாருடைய குடும்பத்தாருக்கு கிடைக்காத ஹிதாயத், நபிமாருடைய மனைவிமார்களுக்கு கிடைக்காத ஹிதாயத், நபிமார்களை பாதுகாத்த நபர்களுக்கு கிடைக்காத ஹிதாயத், நபிமாருடைய பெற்றோர்களுக்கு கிடைக்காத ஹிதாயத் அல்லாஹ் ஜல்ல ஷாஅத்தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதிலே மிகப்பெரிய நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மாணவர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷாஅத்தஆலா திருமறை குர்ஆனிலே இப்படியும் சொல்லுகிறார். இந்த நெஹமத்துகளை பற்றி சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன் வாயிலாக இந்த நேர்வழியை பற்றி சொல்லி காண்பிக்கிறார். ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன், ஃபிரௌனுக்கு, காரூனுக்கு கிடைக்காத நெஹமத்துகளை சாதாரண மனிதர்களால் புறம் தள்ளிய, அடிமை என்று மக்களால் ஓரம் கட்டப்பட்ட பிலால்களில் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் நெஹமத்துகளை வழங்கி அந்த மக்களுக்கு மத்தியில கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன். நெஹமத் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவனை எந்த அளவுக்கு நாம் துதிக்க வேண்டும் என்பதை சிந்திக்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷாஅத்தஆலா ஒரு வசனத்தின் மூலமாக திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த சொல்கிறார். எந்த வசனம்? நாம் அன்றாடம் ஓதக்கூடிய ஃபாத்திஹா சூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லி காண்பிக்கிறார்கள், யார் ஃபாத்திஹா சூரா ஓதவில்லையோ அவருடைய தொழுகை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். நீங்கள் பாடங்களை எடுத்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரஹு பி ஃபாத்திஹத்தில் கிதாப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஃபாத்திஹா சூரா ஓதலைன்னு வைங்களே, அவருடைய தொழுகை அங்கீகரிக்கவில்லை. மார்க்கறிஞர்கள், உலமாக்கள் பிரித்து காண்பிக்கிறார்கள். எப்படி காண்பிக்கிறார்கள்?
இமாம் அவர்கள் தொழுகைக்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது பின்னால் இருக்கக்கூடிய மஹ்மூன்களாக இருக்கக்கூடிய நாம் இமாம் அவர்கள் மௌனமாக தொழுக வைக்கும் பொழுது நாம் கட்டாயமாக பாத்தியா சூராவை நாம் ஓதியாக வேண்டும் என்று சொல்லக்கூடியது நம்மால் காண முடியாது. அதே சந்தர்ப்பத்தில் இமாம் அவர்கள் சப்தமிட்டு ஓதும் பொழுது நாம் அதை கேட்டால் போதுமானது என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இல்லை இல்லை, கட்டாயமாக பாத்தியா சூரா ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் பாத்தியா சூராவை கட்டாயம் ஒரு மனிதன் சொல்லியாக வேண்டும். குறிப்பாக தனியாக நின்று ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் பாத்தியா சூரா கட்டாய ஓதியாக வேண்டும். அப்படி ஓதவில்லை என்று சொன்னால் அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பாத்தியா சூராவுடைய சிறப்பை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகையில 17 முறை நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன சொல்லுகிறான்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, உன்னுடைய அருளை எங்களுக்கு வழங்குவாயாக. அப்ப ஹிதாயத் என்பது அல்லாஹ் புறத்திலே இருக்கிற அன்பானவர்களே. அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவர்களுக்குத்தான் அந்த ஹிதாயத்து கிடைக்கும். எல்லாரும் வர்ற போறவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்காது. வர்ற போறவங்களுக்கெல்லாம் இந்த கடைத்தெருவிலை விற்கின்ற பொருளை போல எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் சொன்னால் எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்காது. ஹிதாயத் என்பது யார் அல்லாஹ் விரும்புகிறானோ, யார் அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாத்தியா சூராவை சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காண்பித்தார்கள். இந்த பாத்தியாவை 3 கட்டமாக பிரித்து காண்பிக்கிறான் அல்லாஹ் சரித்தார். 3 கட்டங்களாக பிரித்து காண்பிக்கிறான். எடுத்து படித்திருக்கிறோமா? நாம் சிந்தித்து பாருங்களேன். முதல் கட்டம் அல்லாஹ்வை புகழக்கூடியது, பாத்தியா சூராவுடைய சிறப்பு. இரண்டாவது கட்டம் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை குறித்தது. மூன்றாவது கட்டம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைக்குண்டான கட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். முதல் கட்டம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வை புகழ்வது. பிறகு இரண்டாவது உடன்படிக்கை, ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தகீன். ஒவ்வொரு தொழுகையிலும் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறோம். இறைவா உன்னை மட்டுமே வணங்குவோம். யார? இந்த பிரபஞ்சத்தை படைத்தானே, நமக்கு அருட்கொடை வழங்கினானே, நெகமத்துகளை வழங்கினானே, எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறானே, இன்றைக்கு வரைக்கும் அவகானித்துக் கொண்டிருக்கிறானே, இம்மைக்கும் மறுமைக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறானே, அந்த ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே நாம் சொல்லக்கூடிய உடன்படிக்கை என்ன? ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தகீம், உன்னையே மட்டுமே வணங்குவோம். எப்படி சொல்றோம்? உன்னை மட்டும்தான் வணங்குவோம், உன்னிடம் மட்டும்தான் உதவி கேட்போம் என்று ஒரு உடன்படிக்கையை செய்துவிட்டு இன்றைக்கு நாம் எதன் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம்? தர்காவிலே நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வழிகேடராக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்துக்கிறார்கள். அல்லாஹ் அந்த விஷயத்தில் நம்மை பாதுகாத்து விட்டார். மூன்றாவது உடன்படிக்கை என்னது? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ, யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ அந்த வழி எங்களுக்கு காட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்தியா சூராவிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, ஹிதாயத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்பார்கள். நம்முடைய தந்தை எல்லோருக்கும் தெரியும், யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சில குர்ஆன் வசனங்களை ஞாபகப்படுத்தி விட்டு நிச்சயமாக ஹிதாயத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், நமக்கு சில கடமைகள் இருந்திருக்கிறது, அந்த கடமையிலிருந்து நைஸாக நழுவிக் கொண்டிருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாங்கள் நேர்வழி அடைந்தவர்கள் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. ஒரு சில நபி மொழிகளை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்கள். யாரிடத்திலிருந்து நேர்வழி பெற வேண்டும் என்ற விஷயத்திலே நாம் பொடுக்குவாக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற போகின்றவர்கள் எல்லாம் சில ஆயத்துகளை கொண்டு, சில ஹதீசுகளை கொண்டு, அல்ல நன்றாக பேசக்கூடிய நபர்களை கொண்டு அங்கிருந்து எடுக்க முடியுமா என்று சொல்ல நிச்சயமாக முடியாது. கல்வி கற்ற உலமாக்கள் இடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்.
எங்கிருந்து நேர்வழி பெற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு நல்ல வழிமுறைகளை காண்பித்து தருகிறார். பாருங்களேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தெரியும் தந்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யாமல் இருந்திருந்தால் நம்ம எல்லாம் சொர்க்கத்தில் தான் இருந்திருப்போம் இல்லைங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்த காரணத்தினால் தான் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் என்ன பண்ணான்? உலகத்திற்கு அனுப்பினார். உலகத்துக்கு அனுப்பி அல்லாஹ் ஜல்லல்லாஹு என்ன சொல்லுகிறான்? நீங்கள் உலகத்துக்கு செல்லுங்கள், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். யார் புறத்திலிருந்து? அல்லாஹ் புறத்திலிருந்து. கிதாபுல்லாஹ் என்று சொல்கிறோமே, அல்லாஹ் புறத்திலே இம்மா யஹ்தியன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிஉ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயத்திலே சொல்லி காண்பிக்கிறார். எம்பிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் துரஷ்டசாலிகள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேர்வழியை யார் உதாசனப்படுத்துகிறார்களோ அவர்கள் பாவிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் சொன்னால், ஹிதாயத் என்பது அல்லாஹ் காட்டி தரக்கூடிய நேர்வழி, அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய அனைவர்களும் வழிகேடர்கள் என்று திருமறை குர்ஆனில் வாயிலாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். என்னது? வழி தவறி சென்றிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அவருடைய மார்க்கத்தின் வாயிலாக நமக்கு வெளிச்சத்தை காண்பித்து தந்திருக்கிறார். அதற்கு அதிகமாக சுஜூது செய்ய வேண்டும். பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? சய்யிதுல் அம்பியா என்று சொல்லுவார்கள். நபிமாருடைய தலைவர் என்று சொல்லுவோம். பாவம் செய்யாத, அநியாயம் செய்யாத இந்த உம்மத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வருகை தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு நேரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்கள். பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துஹா வஅஃவாவ வல் கினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வே உன் புறத்தில் இருக்கக்கூடிய நேர்வழி எங்களுக்கு வழங்குவாயாக. யார் கேட்டது? யாருங்க கேட்டது? யாரு? ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் நாங்கள் தூதரை நேசிக்கிறோம் என்ற அடிப்படையிலே மக்களிடத்திலே ஒரு பலகையை கொடுத்து, பதாகையை கொடுத்து விட்டு மக்களிடத்திலே நடக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி விதுகத்தான அனாச்சாரமான காரியங்கள் ஒருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் எதை வன்மையாக கண்டித்தார்களோ, நரகம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் எதை எச்சரித்தார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்களே. அவர்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்தே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹ்வே எனக்கு நீ நேர்வழி காட்டு, வத்துஹா எனக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்தி. இறையச்சத்தை போதிப்பதற்காக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை விட ஒரு இறையச்சமுடையவர்களை யாராவது பார்க்க முடியுமாங்க? யாராவது பார்க்க முடியுமா? ஒரு நாளைக்கு 70 100 முறை அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைக், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைக், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை பொறுத்து விடு, என்னுடைய தவறுகளை மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், பாவம் செய்யாத மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எனக்கு இறையச்சத்தை கொடு, என்னுடைய தவறுகளை நீ மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன், நாம் எந்த அளவுக்கு கேட்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கேட்கிறார்கள். இன்றைக்கு உலக அளவில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 2வது இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எதுல? மக்கள் தொகையில உலகில் 170 கோடி 80 கோடிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே 8-10% எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சியாக்கள், வழிகேடர்கள். அந்த வழிகேடர்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு கிடையாது. இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள், காதியானிகள், வழிகேடர்கள், மார்க்கத்தை தன்னுடைய மனோ இச்சையின் பால் பின்பற்றி வாழ்ந்தவர்கள். இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள், சூஃபியாக்கள். வழிகேடிலே, சியாக்களிலே எண்ணற்ற வழிகேடு இருக்கிறது. அந்த வழிகேடுகள் எல்லாம் அறிய வேண்டும் என்பார்களே, அந்த வழிகேடைத்தான் இன்றைக்கு நிறைய நபர்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஹிதாயத்து எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன? குர்ஆன் சுன்னாவில் தான் சொல்லுகிறார்கள். எது சொல்றாங்க? குர்ஆனில் இருந்தால் ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கிறார்கள். ஜமாத் இஸ்லாம் ஆகட்டும், தௌஹீத் ஜமாத் ஆகட்டும், ஜாக்கு போன்ற இயக்கங்கள் ஆகட்டும், ஜமாத் ஆகட்டும், இன்னவர் அமைப்புகள் ஆகட்டும்,
அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமா என்று சொல்லக்கூடியதாகட்டும், எல்லோரும் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன? கபரிலே என்று பேக்கக்கூடிய விஷயங்களுக்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரத்தை காட்டுகிறார்கள். எல்லோரும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரத்தை காட்டுகிறார்கள். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் எதிலிருந்து ஆதாரத்தை காட்டுகிறார்கள்? குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரத்தை காட்டுகிறார்கள். இந்த ஹிதாயத் எங்கிருந்து நாம் கற்க வேண்டும் என்பது விஷயத்தில் தான் அன்பானவர்களே தீர்க்கமாக படிக்க வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் நினைச்சிருக்கிறோம், ஒரு சில வசனங்களை தெரிந்துவிட்டால் அல்லது ஒரு சில ஆயத்துகளை தெரிந்துவிட்டால் அல்லது நன்றாக பேசக்கூடிய மனிதனிடத்திலே நாம் கேட்டுவிட்டால் இதுதான் சரியான ஹிதாயத், இதுதான் வழி என்று நாம் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில சாரார்கள் இருக்கிறார்கள், நமக்கு பிடிக்கக்கூடிய நபரிடத்திலே பேசுவார்கள், பழகுவார்கள். நமக்கு அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் வேறொரு ஜமாத்தில் வேறு இயக்கத்திலே சேர்ந்து இவரை ஏசக்கூடிய ஒரு நிலையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு நாங்கள் தான் ஹிதாயத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஹிதாயத் நேர்வழி என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த ஹிதாயத்தை எவரிடத்திலிருந்து கற்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். எல்லா இடத்திலிருந்து படிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லையே யா ரசூலுல்லாஹ், அல்லையோ யா ரசூலுல்லாஹ், கவனமாக சிந்திக்க வேண்டுங்க. கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஹிதாயத். இந்த ஹிதாயத்தை நாம் பாழாக்கி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை விட துரதிர்ஷ்டசாலி யாருமே இருந்து விட முடியாது. இன்றைக்கு இளைய சமுதாயம் எடுத்துக் கொள்ளுங்களேன். இன்றைக்கு இளைய சமுதாயங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். வழிகாட்டக்கூடிய தலைவருடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் காலையில் ஒரு பேச்சை பேசுகிறான், மதியானம் அந்த பேச்சிலிருந்து மாற்றத்தை கொடுக்கிறான், இரவு நேரத்திலே வழிதவறி செல்லக்கூடியதாக இருக்கிறான். அவர் சொல்லக்கூடிய கூற்றுகளுக்கு பின்னால் இன்றைக்கு இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஏன்? நேர்வழி என்று சொல்லக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய எத்தனை நபர்களும் கூட இன்னைக்கு தரம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்ன செயல் பாருங்களேன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லையே யா ரசூலுல்லாஹ், அல்லையே யா ரசூலே. எப்படி கேட்கிறாங்க? உங்களிட நீங்கள் சொல்லக்கூடிய ஹிதாயத்தை நேர்வழியை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நீங்கள் சொன்னதிலெல்லாம் நாங்கள் ஹக்கு என்று உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தும் கூட எங்களுடைய உள்ளம் தடுமாற்றம் ஏற்படுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஆம் ஏற்படும் என்று சொன்னார்கள். ஆகவே தன்னைத்தானே பரிசுத்தவான் என்று எப்பொழுதும் எந்த இடத்திலும் நினைவுபடுத்திக் கூடாது. நீங்க நிறைய நபர்களிடத்துல இருக்கு, நிறைய நபர்களிடத்தில் என்ன இருக்கு தெரியுமா? தன்னைத்தான் நான் பரிசுத்தம், எனக்கு மற்றவங்களை பார்த்தா ஒரு ஏளனமா, எங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, உங்களுக்கு நேர்வழி ஹிதாயத்து கிடைக்கல, நாங்கள் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நீங்கள் சொர்க்கம் செல்லாதவர்கள், நீங்கள் எல்லாம் என்ன நபி தோழர்களை பின்பற்றக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லி பிறர் பிறரை பார்த்தால் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பாளர்களே, இது ஒரு ஜுமாவில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. அன்பாளர்கள், நபி தோழர்களை பின்பற்றுவதற்காக இஸ்லாம் சொல்லவில்லை. குர்ஆன் சுன்னாதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் உள்ளம் தடுமாற்றம் ஏற்படும். காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல தஆலா மனிதனுடைய உள்ளத்தை 2 விரலுக்கிடையிலே வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த மனிதனுடைய உள்ளத்தில் 2 விரலுக்கிடையில் வைத்திருக்கிறார். அல்லாஹ் நாடினால் அந்த உள்ளத்தை புரட்டி விடுவான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுகையிலும் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? நம்ம கேட்கிறோங்க, கேட்பதற்கு நமக்கு நேரம் போதாது. இன்று கல்வி கேட்கக்கூடிய விஷயத்தில வாருங்கள், கல்வி கேட்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தால் அல்லது அல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய இந்த இடத்தை நிர்வகிப்பதற்குண்டான வெகுமதியை ஒரு மனிதன் உணர்ந்து அதை புறக்கணித்து வெளியிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன், நிச்சயமாக நாம் வழிகெட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள், அழகாக சொல்லி காண்பிக்கிறார். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யா முஹல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க, எப்படி சொல்கிறார்கள்? யா முஹல்லிபல் குலூப், எல்லா நிலையிலும் கேட்க வேண்டும் என்பார்களே, எல்லோரும் கேட்க வேண்டும். உள்ளம் என்பது
தடுமாறக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உள்ளத்தை புரட்டக்கூடிய இறைவா, இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த நேர்வழியை நிலைநிறுத்த செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு கேட்க வேண்டும்? கொள்கையில இருந்து, இந்த நேர்வழியில் இருந்து எத்தனை நபர்கள் விரண்டு ஓடுகிறார்கள், பருப்பமா இல்லையா? இப்ப எப்பொழுது வேண்டாலும் உள்ளம் தடுமாற்றம் ஏற்படலாம். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை நமக்கு கற்றுத் தந்தார்கள். சஹாபாக்களுக்கு இதை சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே இறை மறுப்பாளராக மறக்கி விடுவான். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கும் பொழுது இறுதி முடிவு நல்லவையாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வாழும்போது மரணிக்கக்கூடிய தருவாயில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய மரணம் இருக்க வேண்டும் என்பவர்களே. இறுதி முடிவு நன்மையாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். ஆகவே ஆரம்பத்தில் இறுதியாக ஓதினேன் ஒரு வசனத்தை. அந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதனுடைய உள்ளம் சார்ந்து அதை நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோமா? சூரத்துல் ஆல இம்ரானுடைய 8வது வசனம், சிறிய வசனம், நேர்வழி பற்றி சொல்லக்கூடிய வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானை இறக்கி வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட வசனம் தெரியுங்களா அன்பானவர்களே? ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஸீ குலூபனா வகத ஹதைத்தனா வஹபுலனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எவ்வளவு அருமையான வசனம் தெரியுங்களா அன்பானவர்களே? எப்படிப்பட்ட வசனம்? அல்லாஹ் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு இதிலிருந்து எங்களை மாற்றி அமைத்து விடாதே, உன்னுடைய அருளை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. அருமையான வசனம். அப்ப நேர்வழி என்பது அன்பானவர்களே வருகின்ற போகின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியதல்ல. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும். அதுல ஒரு சாராராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? வீரியத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஏகத்துவத்தை நேர்வழிக்காக ஏதாவது பணிகள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் மாணவர்கள், ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தெரியுங்களா? ஜமாத் ஆகட்டும், இன்னொரு இயக்கங்களாகட்டும், இன்னொரு அமைப்புகளாகட்டும், எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம ஏதாவது ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சிருந்தா எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஜமாத்து அதை பேசுறதுக்காக வரணும், அதுக்காக ஜமாத் அதுக்காக தண்ணி எங்கேயோ போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வருவேன். அதுல ஹக்கு இருக்குமையானால் பேசலாம். ஆனா எந்தோ இடத்துல நான் கேட்கிறேங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேர்வழிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இந்த மார்க்கத்தை எடுக்க சொல்வதற்காக எவ்வளவு துன்பங்கள் பெற்றிருக்கிறாங்க. 1% அல்ல, கடுகளவாவது நம்ம இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக, இந்த ஹிதாயத்தை சொல்வதற்காக நம்ம துன்பப்பட்டிருக்கிறோமோ? பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லும் பொழுது அவர்களை நம்ம தாக்க வருகிறார்கள், அல்ல ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள், தன்னுடைய உடைமைகளை பறிப்புகிறார்கள், ஒன்றுமில்லாமலாக்குகிறார்கள், இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்துகிறார்கள் என்று ஏதாவது சொல்லிவிட முடியும் அன்பாளர்களே? நம்ம தான் கோச்சிட்டு அவங்ககிட்ட சண்டை கட்டும். உனக்கால் அறிவில்லையா, நீ இது விதகத்தான அனாச்சார காரியத்தை செய்யறியே, நான் பாத்தியா எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான் என்று இப்படித்தான் ஏளனம் செய்கிறோம், அல்ல சண்டையிடுகிறோம். ஆனா அந்த சண்டைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நமக்கு பின்னாடி பெரிய ஒரு கூட்டம் இருக்கு, ஹிதாயத்தை பெற்ற கூட்டம் நம்மளுடைய பார்வையில, இல்லைங்களா? இந்திய தௌஹீத் ஜமாத் நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம அங்கதான் பேசிட்டு இருக்கிறோம். ஹிதாயத்தை பெற்ற கூட்டம். நம்ம ஒரு பிரச்சனைனா ஜமாத்து பின்னாடி நிற்கும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள மாட்டோம். ஒருவேளை அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் இந்த ஜமாத்து நமக்கு தேவையில்லை, நம்முடைய தேவையை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களை ஏசக்கூடியவர்களாக, நான் புரிதலுக்காக சொல்கிறேன், இப்படித்தான் நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். இன்னும் சில நபர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் எதற்கு முக்கியத்துவம்? இதே ஜமாத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே ஜமாத்து ஒரு அறைகூவல் விடுகிறது. என்ன அறைகூவல்? இல்மை கற்பதற்காக, மார்க்கத்தை கற்பதற்காக, மார்க்கத்தை எரிந்து பிற மக்களிடத்தில் தாவத்து செய்வதற்காக ஒரு அறைகூவல் விட்டோம் என்று சொன்னால் ரோட்டிலே அமர்ந்து கொண்டு சைத்தான் வெறுக்கக்கூடிய இடம் என்று
அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் சைத்தானுக்கு மிகவும் விருப்பமான இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் எது? அல்லாஹ்வுடைய இறை இல்லம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ் மிகவும் வெறுக்கக்கூடிய இடம் எது? கடைத்தெரு என்று சொன்னார்கள். பள்ளி வாயில் அரங்கரிக்கக்கூடிய நாம் கடைத்திலே அமர்ந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமே தவிர பள்ளி வாயிலை இல்மை கேட்பதற்காக ஹிதாயத்தை சரியான முறையில நிலைநிறுத்துவதற்காக நாம் ஏதாவது முயற்சி எடுப்பதற்கிறோம் என்று சொன்னால் அதிலே ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்க போகிறோம் அன்பாளர். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்க போகிறோம். இந்த ஹிதாயத் என்பது சர்வ சாதாரணமானதல்ல. இந்த ஹிதாயத்துக்காகத்தான் தன்னுடைய உயிர்களை கொடுத்தார்கள் சகாபாக்கள். கடுமையான சுடுகின்ற மணலிலே போட்டு புரட்டி எடுத்தார்கள். பிலால் அவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை கொடுத்தார்கள். மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், பிலாலுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கடுமையான மணலிலே போட்டு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட இந்த ஹிதாயத்தை, இந்த நேர்வழியை விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது அகத் அகத் அகத், நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன் என்று இந்த நேர்வழிக்காக கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்களே. இப்படிப்பட்ட ஹிதாயத் இலகுவான முறையில் நமக்கு கிடைத்திருக்கிறதே, இந்த ஹிதாயத்துக்காக நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் அன்பாளர்கள்? என்ன கைமாறு செய்ய போகிறோம்? பாருங்களேன், அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்லுகிறான், இந்த நேர்வழி கிடைத்தவர்கள் சொர்க்கத்திலே இப்படியும் பேசுவார்களா? எப்படி பேசுவார்களாம்? நேர்வழி விட்டிருக்கிறோமே அவர்கள் சொர்க்கத்திலே சொல்லுவார்களாம், வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா ஹாதா. 7வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு. அவர்கள் சொல்லுவார்களாம் சொர்க்கத்திலே, எங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால் நாங்களும் வழிதவறி சென்றிருப்போமே. அப்ப நேர்வழி என்பது அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கிறார். அல்லாஹ் காட்டிய அந்த நேர்வழி பெற்றவர்கள் சொர்க்கத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், நீ காட்டவில்லை என்று சொன்னால் நாங்களும் அக்கிரமக்காரர்களாக, நாங்களும் வழிகாடர்களாக, நாங்களும் உடைய தீனை புறக்கணித்தவர்களாக ஆகியிருப்போமே என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது என்று சொன்னால் நேர்வழிக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். நம்ம என்ன சிந்தித்து பாருங்களேன், நம்ம எந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேர்வழி கிடைத்திருக்கிறது என்பதற்காக எப்படி நம்மை தயார் செய்ய வேண்டும்? முதன்மையாக எல்லோரும் சொல்றாங்களே அதை ஏற்றுக்கொள்வதா? இல்லை அன்பாளர்களே. எங்கிருந்து பெற வேண்டும்? எங்கிருந்து இந்த நேர்வழியை கற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே கல்வி பயின்றார்களே சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றுவதல்ல. நான் கேட்கிறேங்க, இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க குர்ஆன் சுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சரியான வழிமுறை. ஒன்று கித்தாபுல்லா வ சுன்னத்தி, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமும், இரண்டாவதாக என்னுடைய வழிமுறை. இது இரண்டையும் நீங்கள் பின்பற்ற காலம் வரை நீங்கள் வழிதவறியை சென்று விட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார். இப்ப இது எங்கிருந்து கற்பது? எல்லாரும் சொல்றாங்க நாங்க தான் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்க தான் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்க தான் ஹிதாயத்தில் இருக்கிறோம் என்று எல்லாரும் சொல்கிறார். கபர்வணிகளும் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாயத்துக்காக பேசக்கூடிய சொல்கிறார்கள், காலையில் ஒரு பேச்சு இரவு ஒரு பேசிக் கொள்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்களே எங்கிருந்து கற்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நபர்களை சொர்க்கத்துக்குரிய என்று சொல்கிறார்கள். நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாமே, நேர்வழி என்று சொல்கிறோமே, நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று அவரிடத்தில் கேட்போமே. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நேர்வழி யாரிடத்தில் பெற வேண்டும்? நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு யாரை சொல்லுகிறார்? நம்மை சொல்லுகிறானா? இங்க இருக்கக்கூடிய உலமாக்களை சொல்லுகிறானா? இங்க இருக்கக்கூடிய பேச்சாளர்களை சொல்லுகிறானா? இங்கே அமைப்பு ரீதியாக இருக்கிறார்கள் பொறுப்பாளர்கள், அவர்களை சொல்கிறானா? நேர்வழி பெற்றவர்கள் என்று யாரை நாம் சொல்லுவோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, என் புறத்திலிருந்து வாழ்ந்தார்களே சஹாபாக்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கம் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறார். அதெல்லாம் அது எதுவுமே கிடையாது. இப்ப அந்த கல்வியை கற்க வேண்டிய விஷயத்திலே இன்றைக்கு நாம் பின்தங்கி இருந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த ஜமாத் ஏற்பாடு செய்யணும். என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு மனிதனுடைய அருட்கொடைகளில் நிகமத்துகளிலே மிக முக்கியமான நிகமத் எது என்று சொன்னால், திருமறை குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் ஜன்னல் நிறைய இடங்களில் சொல்கிறான், அவனுடைய ஹிதாயத் தன்மானர்களே, அவனுடைய ஹிதாயத்தின் மூலமாக நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும். இல்லை என்று சொன்னால் நாம் கை சேதலப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். வல்ல ரஹ்மான் ஹிதாயத்தோடு வாழ்ந்து ஹிதாயத்தோடு மரணிப்பதற்கு எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்யட்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு எனக்கும் பிரார்த்தனை செய்துள்ளாக முதல் ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதல் அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி குறித்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தினோம். அன்பானவர்களே, இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். எல்லோருக்கும் கொடுப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஹிதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குண்டான அமலை செய்திருப்பான். நல்லா கவனமா சிந்திக்கிறீங்க. யாரையும் தவறுதலாக எண்ணிவிடக்கூடாது. ஒரு அடியான் சொர்க்கத்துக்குண்டான அமல்களை செய்திருப்பான். சொர்க்கம் தான் என்று கன்ஃபார்மா அவனுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஜான் தான் இருக்கும் சொர்க்கத்துக்கும் அவனுக்கும். ஆனால் அந்த அடியான் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த நிலையில தவறை செய்து விட்டிருப்பான் அல்லது பாவம் செய்திருப்பான். அவனுக்கு நரகமாக தீர்மானிக்கப்படும். ஒரு அடியான் நரகத்துக்குண்டான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட இடங்கள் தான் இருக்கும், நரகத்திற்கும். ஆனால் அந்த அடியான் மனம் திருந்தி கடைசி நேரத்திலே தௌபா செய்து மீளுகிறான். அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அன்பாளர்களே, இந்த நபிமொழி சர்வ சாதாரணமான நபிமொழி அல்ல. இந்த நபிமொழி நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? சர்வசாரமா எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த நபிமொழியை தவறாக புரிந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். எப்படி? நான் அநியாயம் செஞ்சுக்கிட்டே போறேன், கடைசி நேரத்தில் நான் துவா செஞ்சிருவேன், எனக்கு சொர்க்கம் தானே. இல்லை அன்பானவர்களே, மௌத் நம்ம தீர்மானிப்பதல்ல. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நேசிக்கிறேன். சில மரணங்கள் இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு நிறைய படிப்பினை தந்திருக்கிறது. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி அப்படிப்பட்ட மரணங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதில் பங்கு வைத்திருக்கிறோம். சமீபத்தில் ஒரு வாரங்களுக்கு முன்பாக இந்த ஜமாத்தை உருவாக்கிய தலைவர் எஸ்.எம். பாக்கர் சொல்லித்தான் நாங்கள் ஜமாத்தை உருவாக்கிறதுன்னு அவரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடியவெல்லாம் வச்சிருந்தாங்க. பார்த்து அவரிடத்துல ஒரு மீடியாவில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்னன்னு சொன்னால் தாவத்தை செய்யணும். தாவத்தை செய்வதற்காகத்தானே உருவாக்கப்பட்டது. தீனை எடுத்து சொல்ல வேண்டும் மக்களிடத்துல. அவர் போயிட்டாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கபரை விசாலமாக்கி கொடுக்கட்டும், அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும், சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை கொடுக்கும். எத்தனை பேருங்க கேட்டிருக்கிறோமா? ஸ்டேட்டஸ்ல வச்சு அழகு பார்க்க வேண்டியது அல்ல. அதனால வச்சவங்களை குற்றம் சொல்லல, என்னை சேர்த்து தான் சொல்றேன். அவருக்காக பிரார்த்தனை செய்யணும், வைக்கிற தவறு இல்லை. எவ்வளவு பேர் பிரார்த்தனை செய்யும்? நல்ல திடகாத்திரமாக பேசக்கூடிய மனிதர், திடீர்னு ஒரு நோய், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. காலையில பேசிட்டு இருக்கிறான், சாயந்தரம் இல்லை. இரவு நேரத்துல பேசுகிறான், அதிகாலை நேரத்துல வர்றேன்னு. காலையில காலம் நம்ம எல்லாம் பேசுவோம், கொஞ்ச நேரத்துல கலைந்து போய் விடுவோம். என்ன படிப்படி நம்ம இடத்துல இருந்திருக்கிறது ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள். எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல மனைவி நமக்கு நிரந்தரமா? இந்த உலகத்தில் நமக்கு மக்கள் நமக்கு நிரந்தரமா? சொத்து நிரந்தரமா? பதவி நிரந்தரமா? நாம் முடித்திருக்கக்கூடிய ஆடை நிரந்தரம் இல்லை என்பாளர்களே. எது நிரந்தரம்? நாம் செய்த நற்காரியங்கள் மட்டும்தான் நிரந்தரம் என்பாளர். நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் தான் நிரந்தரம் என்பாளர்கள். கேரளாவில் சம்பவம் நடந்தது, முடிச்சிடுறாங்க. கேரளாவில ஒரு மனிதர் மரணம், டாக்டர் சொல்லிட்டாங்க, வேணா உங்களுக்கு அதை எடுத்து தந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைகள் நாம் உருவாக்க வேண்டும் என்பாளர்கள். பகைமை, வெறுப்புணர்வு, பள்ளியோடு இருக்கிற கொஞ்ச காலம் இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக
அல்லாஹ் நம்மை அனுப்பி இருக்கிறான எந்த லட்சியத்துக்காக என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க ஓடிக்கிட்டே இருக்கிற பொருளாதாரத்தை தேடி பொருளாதாரம் என்று சொல்லி மூழ்கிட்டே இருக்கிறோம். அந்த பொருளாதாரம் நம்மளிருந்து அப்புறப்படுத்தப்படும் நண்பர்கள். நான் போட்டிருக்கிறோம் விலையுறந்த செருப்புக்கு கூடி வீட்டுல ஒரு இடம் இருக்கும். நம்ம மௌத்தா போனா நமக்கு இடம் இருக்காது. தத்துவம் எல்லாம் நம்ம நிறைய எழுதி வச்சிருப்போம், படிச்சிருப்போம். அதுதான் நிரந்தரம். எது? மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம். டாக்டர் அறிவிச்சிட்டாரு, வயசானவர் மௌத்தா போறீங்க, கொஞ்ச நாள் நாளை எப்போன்னு தெரியாது, நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சு. அவருடன் என்ன பண்றாரு தெரியுமா? மௌத்தாருக்கு முன்னாடி எல்லாத்தையும் அழைச்சி விருந்து வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? மௌத்தானதுக்கு அப்புறம் தான் 3-7 நடத்துவோம். ஏன்னா அதுதான் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்க்க மாட்டோம். எல்லாத்தையும் அழைச்சாரு. கேரளாவில் எல்லாத்தையும் அழைச்சி எல்லாரையும் வர வச்சு எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்து எல்லாத்துக்கூடையும் சகஜமா பேசி எல்லாத்துக்கூடையும் நல்ல முறையில பழகி ஒரு படிப்பணி இருப்பதற்காக சொல்லுகிறேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் போய் சந்தோஷமா இருந்து நல்லா சிரிச்சு பேசி மன்னிப்பு கேட்டு எல்லாம் முடிஞ்சு சில தினத்திலே அவரு மௌத்தா போறார். ஏன் இதை நினைவுபடுத்துறது தெரியுமா? எதற்காக நினைவுபடுத்துறது தெரியுமா? அந்த மனிதருடைய நிலை மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் பொழுதே தான் செய்த தவறுகளுக்கு உலகத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக தயாராக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம தயாராக இருக்கல. இன்னைக்கு நம்ம தயாராக இருக்கல. அதே போலதான் மற்றொன்று ஒரு சிறுவன், 17 வயது சிறுவன். அவளுடைய வேலை எழுதுறீங்களா? முஜாஹிது குரூப்ல இருக்கக்கூடிய மாணவடி தலைவர், இங்க இருக்கிறாங்க, மாணவடி தலைவர்களா இருக்கிறாங்க, பள்ளி தலைவர்களா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிந்தனை உருவாக்கம். திடீர்னு மௌத்தா போயிட்டா. இதையும் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். அந்த மௌத்தை பார்த்து சில மனிதர்கள் சொன்னதாக ஒரு மார்க்கறிஞர் சொல்லுகிறார். இப்படியும் சொல்லுகிறார், இந்த மௌத்து நானா இருந்திருக்க கூடாதான்னு கேட்டிருக்கிறார். அந்த சிறுவனுடைய ஜனாசாவிலே பங்கு பெற்ற நபருடைய எண்ணிக்கையும் அவர்கள் அழுகையும் கேட்டுவிட்டு சில நபர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த மௌத்து நானா இருந்திருக்க கூடாதா? 17 வயது சிறுவன். அவ்வளவு அழகான மனிதர், அன்பான மனிதர் அந்த சிறுவன். அவனுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தாங்க பொறுப்பாளர்கள். இன்னைக்கு பொறுப்பாளர்கள் ஒரு வேலை கொடுத்தா நம்ம அவன் வரல இவன் வரலங்க, புரிதலுக்காக சொல்றேங்க, முடிச்சிடுறேங்க. புரிதலுக்காக சொல்றேன். ஒரு பொறுப்பாளர்கள் வேலை கொடுத்தாங்க. என்ன வேலை தெரியுமா? 40 நபர்களுக்கு கல்விக்குண்டான தொகையை பிற மக்களிடத்திலே வசூல் செய்து, இல்லாம இருப்பாங்களே கல்விக்கு, அவனுக்கு என்ன பண்ணணும்? வசூல் செய்து கொடுக்கணும் என்பதற்காக அந்த நிர்வாகம் முடிவெடுத்தது. அந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு அந்த 17 வயது சிறுவனிடத்திலே கொடுத்துருது. அவனும் ஏனைய சிறுவனும். அந்த சிறுவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? வசூல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறவினத்திலிருந்து 40 நபருடைய பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து அந்த நிர்வாகத்தில் ஒப்படைச்சிட்டு சொன்ன ஒரு செய்தியை அந்த நபர் பதிவு செய்கிறார். என்ன சொன்னா தெரியுமா? 40 பேருக்கு உண்டான கல்விக்குண்டான தொகையை வசூல் எடுக்க கொடுத்தோம். ஆனா இந்த சிறுவன் முதலே அவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுத்து இந்த 40 பேருக்கு உண்டான கல்விக்கு தொகையை கொடுங்க, பிறகு வசூல் எடுத்ததுக்கு பிறகு நான் எடுத்துக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த சிறுவன் தான் இரவு நேரத்திலே மரணம் அடைந்தார் என்று சொன்னால் நற்காரியங்கள் செய்திருக்கு. வயசு வித்தியாசம் இல்லைங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பள்ளி வாயிலாக இருந்தாலும் சரி, இன்னவர நற்காரியங்களாக இருந்தாலும் சரி, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறோமே தவிர எனக்கு டைம் இல்லை, யாரையும் குறை சொல்லலை, அதற்காகத்தானே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமே இருக்கிறது தவிர நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்காக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்பாளர்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு கடைசியாக கூட இருக்கலாம். ஆகவே கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்றவாறு தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்கத்த சமியுல் அலீம் வா துபலைனா இன்னக்கத்த தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم أجرني من النار وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.